ஹை டு ஆல். வணக்கம் மக்களே. நம்ம பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி டிஎன்பிஎஸ்சி கவர்னன்ஸ்க்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக நம்ம பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு மெட்டீரியல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கவர்னன்ஸ்க்காக மின் ஆளுகைக்கான கேள்வி பதில்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியம்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு நான் இங்கே பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியத்துக்கு உங்களுக்கு வரும். தமிழ் மீடியத்துக்கு இது எல்லாமே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். இதை தாண்டி கேள்விகள் கடவுளே வந்தாலும் எடுக்க முடியாது, அந்த மாதிரி எடுத்திருக்கோம். மின் ஆளுகை சம்மந்தமா எடுத்திருக்கோம். இதுக்கான சோர்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த சோர்ஸ் மெட்டீரியல் எங்க இருந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத எடுத்து சொல்லிடுவேன். கவர்மெண்ட் டேட்டா 2011 சென்சஸ்ல இருந்து சில தகவல்கள் பாத்தீங்கன்னா எடுத்திருப்போம். 2011 சென்சஸ், ஏன்னா யூனிட் 9ல சென்சஸ் வருது. ஓகே, ஸோ அதனால அதையும் நாங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லயே வச்சுட்டோம். ஓகே, ஸோ அதனால இங்க பாத்தீங்கன்னா சென்சஸ் சம்பந்தமாக 2011 சென்சஸ் சம்பந்தமா வந்திருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். அது 2017ல வெளியிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜிஎஸ்டி, அது சம்பந்தமான டீட்டெயில் நல்லா பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி இதெல்லாம் எடுக்கிறோம். ஸ்கூல் புக்கையும் தாண்டி, ஸ்கூல் புக்ல 11th ஸ்டாண்டர்ட் 11th லெசன் இருக்கும்ல, எக்கனாமிக்ஸ்ல தமிழ்நாடு பொருளாதாரம்னு இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அது பழைய டேட்டா ஆயிடுச்சு, 2018 டேட்டா. அப்ப 2018 தாண்டி நம்ம போகணும்னா கவர்மெண்டோடைய கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கும்ல, அந்த பாலிசிஸ் அதுல இருந்து எடுக்கணும். ஸோ அப்ப அதுல இருந்து எடுக்கணுங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா, சில டீடைல்ஸ் இப்ப ஃபாரஸ்ட் பத்தி, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பத்தி எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் பத்தி எடுத்திருக்கிறோம். ஸோ இப்படி உள்ள டீப்பா கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளேயே போய் நிறைய தகவல்களை எடுத்து கேள்விகள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த சோர்ஸையும் நான் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து 2023-24 இந்த டேட்டாவை எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதுல இருந்து எத்தனை கொஸ்டின் பாருங்க, ஒரு 20 எத்தனை கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளவும் எடுத்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இருக்கும், உங்களுக்கே தெரியும், ஒரு 41 42 எடுக்க சொன்ன 2-3 ஆசிரியர் சேர்ந்து எடுத்திருக்காங்கப்பா. ஆக்சுவலா கொஸ்டின் தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 71 கேள்வி நினைக்கிறேன். 71. ஓகே, 71 கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய இந்த ஏஐ, பிளாக் செயின் மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் இதுல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? குரூப் 2 லெவலுக்கு கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அடிக்க முடியும். அதே மாதிரி கவர்னன்ஸ், தமிழ்நாடுடைய கவர்னன்ஸ் பத்தி மட்டுமே. இதுக்கு இப்படி டைட்டில் கொடுத்துருவோம். ஆஃப் கவர்மெண்ட், கவர்னன்ஸ். ஓகேங்களா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அதுல இருந்து ஒரு எவ்வளவு கேள்வி, ஒரு 20 கேள்வி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். இது பாத்தீங்கன்னா நீங்க இந்த டிஎன்இஜிஏ அந்த வெப்சைட்லயே போய் எடுத்த தகவல். ஓகேங்களா? ஒரு சிலதை இப்படி மாத்திரம், இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் எடுத்திருக்கோம். அகைன் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்திருக்கும், பிளாக் செயின். ஏன்னா அதே வெப்சைட்ல வேற வேற இதுல இருந்து எடுக்கிறோம். ஈவன் 2 வெப்சைட்லயும் ஒரே தகவல் இருந்துச்சுன்னா அந்த தகவல் எடுத்து கொடுத்துருப்பாங்க அவங்க ஆசிரியர்கள். பாத்தீங்கன்னா அப்படித்தானே, என்ன இருக்கோ அதை அப்படி எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வரும். ரைட், இதை பயன்படுத்திக்கிட்டு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதை ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கே தெரிய வரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு. ஸோ அப்ப நாங்க கொஸ்டின் எடுக்கும் போது கவர்மெண்டோடைய டேட்டாவை எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில வெப்சைட்ல இருந்து, அதாவது அந்த அந்த ஓன் வெப்சைட்டுக்கே போயிடும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அந்த என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நிதி ஆயோக்னா நிதி ஆயோக்லயே போய் தமிழ்நாடு சம்பந்தமான டேட்டாஸ், கவர்னன்ஸ் சொல்லும் போது டிஎன்இஜிஏ வெப்சைட்டா இருக்கட்டும், சேவா சென்டரா இருக்கட்டும், அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட், அதுக்குள்ள போய் ஈவன் டிபிஐஆர் அந்த வெப்சைட்லயும் போய் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இவ்வளவு வெப்சைட்டை நீங்க தேடி படிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு பதிலா அதுல இருந்து எல்லா கொஸ்டின் கொடுத்துட்டோம். இப்ப
நம்ம டெஸ்ட்ல ஏற்கனவே நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஒரு 30 கேள்வி தான் கேட்போம். இங்க நான் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 100ல இருந்து கிளப் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 30 கேள்வி கேட்பேன் டெஸ்ட்ல. ஓகே, வர்ற சண்டே வந்து டெஸ்ட், அது கிளப் பண்ணி நான் கொடுத்துருப்பேன், அதை படிங்க. ஓகேங்களா? இப்ப நான் கொடுத்துருக்கிறத படிங்க. கொஸ்டின் வந்து இதே கொஸ்டின் வரும்னு சொல்ல முடியாது, இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு கேள்வி வரும். ஓகேங்களா? இந்த டாபிக் தான், இந்த கேள்விகள் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் தான் வரும், ஆனா கொஞ்சம் லைட்டா மாறி இருக்கும். ஓகேங்களா? சோ அதப்படி நான் வந்து கொடுக்குறேன். இப்ப நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு கேள்வி 4 ஆப்ஷன், ஒரு கேள்வி 4 ஆப்ஷன் அப்படிதான் இருக்கும். ஆனா உங்களுக்கு மேபி கூற்று காரணமாகவும் கேள்வி கேட்பேன். ஓகே, ஒரு சில கொஸ்டின் நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பேட்சை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மக்களே. வர்ற குரூப் 4ல நீங்க கன்ஃபார்மா கிளியர் பண்ணுவீங்க. இதுக்கு இந்த கொஸ்டின்ஸே சாட்சி. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க. தேங்க்யூ.